ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, முக்கியமாக ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே இந்த விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12வது இடத்துல சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் புத ஆதித்ய யோகத்தோடு மாதம் பிறக்குது. எனவே இதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரக்கூடும். வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு தேடி வரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. தொழிலில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். நாட்டு பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீங்க. பயணங்கள் அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய விஷயமாக அமைய போகுது. உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டாதிபதியான புதன் 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். கல்வி கலை சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி கைகூடி வரும். நாலாபுறமும் இருந்த நல்ல தகவலை கிடைக்க போகுது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தகவலும் கிடைக்கும். வீடு வாங்குவது அல்லது கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேற்றுவீங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோகும். மகத்தான பதவிகள் கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் சுப செய்திகளும் கேட்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லப்படுது. மேலும் புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறார். அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெற போகிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறும் இந்த காலகட்டம் உன்னதமான காலகட்டமாக பார்க்கப்படுது. மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு நடக்க போகுது. எண்ணங்கள் அனைத்துமே நடக்கும். குருவின் பார்வை முழுமையாக உங்கள் ராசியில் பதிவதால் வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்க பெற்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து கொண்டே இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர் பக்கபலமாக இருப்பாங்க. உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. வாகன யோகமும் உண்டாகும். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியான அவர் வலிமை இழக்கும் போது இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வாகன மாற்றம் செய்யும் முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் நடக்கக்கூடும். மேலும் உங்களுடைய வருமானம் 2 மடங்காக உயரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரத்தின் அந்தஸ்து கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும்.
பெண்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். வாரிசுகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 19, 22, 23 மற்றும் 29, 30 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மாதத்தின் முற்பகுதிக்கு மேலே அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மனதில் நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் விலகும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவுகள் ஆதரவு கொடுக்கும். மேலும் அக்டோபர் 8 முதல் அதிசாரமாக பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் குருவால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. பட்டம் பதவி தேடி வரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கப் போகுது. வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகப் போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகப் போகுது. ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புதிய முயற்சிகளில் நிதானம் ரொம்ப தேவை. மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சூரியன் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மூடி வைத்திருந்த தொழிலை மீண்டும் தொடங்கும் அளவுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் ஓரளவு கிடைக்கும். பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அக்டோபர் 7 வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து வந்தாலுமே அக்டோபர் 8 முதல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே விலகும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்க போகுது. 4வது இட ராகுவும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் ஒரு பக்கம் அலைச்சல் மறுபக்கம் செலவு ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு வேலையிலுமே போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாட்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வரும். புதிய தொழில் தொடங்க வங்கியில் கேட்ட பணமும் கிடைக்கும். மேலும் செப்டம்பர் 29 முதல் புதனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு கட்டுக்கடங்காமல் போகும். புதிய முதலீடுகளில் அதிகபட்ச கவனம் தேவை. ஆடம்பத்திற்கும் அலட்சியத்திற்கும் இடம் கொடுக்காம அவசிய பணிகளை மட்டும் கவனமாக செய்வது நல்லது. மேலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதோடு செப்டம்பர் 29 முதல் புதனும் விரயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவதால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். வரவை விட செலவு அதிகரிக்கும். குடும்பத்தினர் வழியில் நெருக்கடிகள் வரும். தொழில் வேலை என அலைச்சல் உண்டாக கொடுங்க. மேலும் அக்டோபர் 8 முதல் குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் கடலில் மூழ்கி கொண்டிருந்தவர்களுக்கு படகு கிடைத்தது போல மனதில் நம்பிக்கை பிறக்கும். எல்லாவற்றிலுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைகள் மாறப்போகுது. கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரனும் கிடைக்க போகுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.